Ashwin Sweets and Snacks. For export order enquiry 7373041434 www.ashwinsweets.com. நூற்றாண்டுக்கு முன் நின்று போன தெப்பத்தேர் திருவிழா மீண்டும் நடத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது நாமக்கல் மாவட்ட பக்தர்களையும் பொதுமக்களையும் மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறது. நாமக்கல் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது கமலாலய குளம். இந்த குளத்தின் கரையில் நாமகிரி தாயார் தவம் செய்ததாகவும் அப்போது சாலக்கிரம கல்லை சுமந்து வந்த ஆஞ்சநேயர் கமலாலய குளக்கரையில் கல்லை இறக்கி வைத்துவிட்டு நீர் பருகியதாகவும், பிறகு அந்த கல்லை எடுக்க முற்பட்ட போது அதில் நரசிம்மர் நாமகிரி தாயாருக்கு காட்சியளித்ததாகவும், அந்த கல்லே பெரும் பாறையாக உருமாறி நாமக்கல்லின் அடையாளமாக மலைக்கோட்டை வடிவில் திகழ்வதாகவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட கமலாலய குளத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடந்து வந்த தெப்பத்தேர் விழா அதன் பின் நடத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் நூற்றாண்டுகளுக்கு பிறகு நாமக்கல் கமலாலய குளத்தில் வரும் மார்ச் 12ஆம் தேதி 5 மணியளவில் புகழ்பெற்ற ஆஞ்சநேயர், நரசிம்மர் மற்றும் அரங்கநாதர் சுவாமிகளின் தெப்பத்தேர் திருவிழா நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எம்பி KRN ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் உமா மற்றும் மாவட்ட SP ராஜேஷ் கண்ணா உள்ளிட்டோர் தெப்பத்தேர் விழா நடக்கும் இடத்தை ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் இது குறித்து பேசிய MP KRN ராஜேஷ்குமார், பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல்வேறு புராதன கோவில்கள் மீட்டெடுக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது நூற்றாண்டுகளுக்கு பிறகு தெப்பத்தேர் திருவிழா நடைபெற உள்ளது என தெரிவித்தார். இந்த நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர், ரங்கநாதர், ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு உள்ளடக்கிய கமலாய குளத்து தெப்ப திருத்தேர் விழா என்பது 100 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றதாக வரலாற்று சான்றிதழ்கள் உள்ளன. மீண்டும் இந்த கமலாய திருக்குளத்தில் தெப்ப திருத்தேர் விழா நடைபெற வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய பக்தர்கள், பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். தெப்ப திருத்தேர் விழா நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து அவர்களுடைய அனுமதியும் பெற்று இன்றைய தினம் இந்த மாதம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி அளவிலே ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கமலாய குளத்தில் தெப்ப தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. உபயதாரர்களை கொண்டு இந்த தெப்ப தேர் விழாவை இந்த பகுதியினுடைய இந்து சமய அறநிலைத்துறை, ஆஞ்சநேயர் சன்னதியினுடைய அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். இதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு புராண கால கோயில்கள், வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள், இவைகளில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று இடையிலே அது நடைபெறாமல் நிறுத்தப்பட்டிருந்தது. அதையெல்லாம் கண்டு ஆராய்ந்து அதற்கான வரலாற்று ஏடுகள் மற்றும் பக்தர்களுடைய அவர்களுடைய அந்த நினைவிலே இருக்கக்கூடிய தகவல்கள் இவையெல்லாம் வைத்துதான் இது ஒரு 100 ஆண்டு காலம் என்று நாம் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறோம். அவ்வாறு நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய நாமக்கல்லில் புகழ்பெற்ற நரசிம்மர் சன்னதி, ரங்கநாதர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதிக்கு உட்பட்ட இந்த கமலாய குளத்தில் மிகவும் சிறப்பாக இந்த தெப்ப தேர் திருவிழா நடைபெறும் என்பதை தெரிவித்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தெப்பத்தேர் விழா நடக்க இருப்பதால் நாமக்கல் மாவட்ட பக்தர்கள், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது. Ashwin Sweets and Snacks. For export order enquiry 7373041434 www.ashwinsweets.com.